ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها النبي إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم إن لكل نبي دعوة قد دعا بها فاستجيبت له وإني قد اختبأت دعوتي شفاعة لأمتي يوم القيامة أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு இந்த குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் எங்களை படைத்து பரிபாலித்து எங்களுடைய தேவைகளை அவ்வப்போது நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கும் ஏகவல்லன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுவ. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சர்தாரே தோ ஆலம் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபா தோழர்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாம நாள் வரும் வரைக்கும் வரக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறையில்லமாம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து கொள்ளுமாறும் அவன் விளக்கிய விளக்கல்களை விட்டும் தவிர்ந்து ஒதுங்கி வாழுமாறும் முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, கண்ணியங்கள் நிறைந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த மாதம் வந்துவிட்டால் உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய உள்ளங்களிலே ஒரு விதமான சந்தோஷம், ஒரு விதமான மகிழ்ச்சி, ஒரு விதமான பூரிப்பு உண்டாகிறது. ஏனென்று சொன்னால் இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலேதான் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதனால் இந்த ரபீஉல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை பற்றி பேசுகிறோம், அன்னாருடைய வாழ்க்கையை பற்றி ஞாபகப்படுத்துகிறோம். அவர்கள் கொண்டு வந்த வஹை, அவர்கள் கொண்டு வந்த தீன், அவர்கள் கொண்டு வந்த ரிசாலத்தை ஞாபகப்படுத்துகிறோம். அவர்கள் கொண்டு வந்த அல் குர்ஆன், இவைகளை ஞாபகமூட்டி கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் மட்டும் ஞாபகப்படுத்தப்படக்கூடியவர்கள் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
எங்களுடைய முழு வாழ்விலும் அவர்கள் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு வருடமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வினாடியும் எங்களுடைய உடம்பிலே மூச்சு இருக்கும் வரைக்கும் அன்னார் ஞாபகப்படுத்தப்பட வேண்டியவர்கள். அவர்களை உள்ளத்திலே சுமக்க வேண்டும், அவருடைய அன்பை உள்ளத்திலே வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தான் நாங்கள் ரபீஉல் அவ்வல் மாதத்திலே பேசிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நாம் ஞாபகப்படுத்துவது, நாம் நினைவுபடுத்துவது ஒரு சாதாரணமான ஒரு மனிதரை அல்ல, ஒரு நபியை ஞாபகப்படுத்துகிறோம், ஒரு ரசூலை ஞாபகப்படுத்துகிறோம். எப்படியான ரசூல்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது கஷ்டம், ஏதாவது சஞ்சலம், ஏதாவது மனதுக்கு பாரமான விடயம் ஏற்பட்டால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவான். மக்காவுடைய காலம் அது. அந்த காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நாள் ஒரு முறை நோய் ஏற்படுகிறது. புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத்தின்படி ஃபலம் யகும் லைலத்தன் அவ் லைலத்தைன், ஒரு இரவு அல்லது 2 இரவுகள் ரசூலுல்லாஹ்வுக்கு எழும்பிக் கொள்ள முடியாது. கடுமையான வருத்தம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இன்னொரு அறிவிப்பும்படி அந்த காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீயுடன் நின்று விட்டது, வஹி வரவில்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு சரியான கவலையாக இருந்தது. ஒரு பக்கத்தில் நோயுடைய வருத்தம், மறுபக்கத்தில் வஹி இறங்கவில்லை என்ற யோசனை. இதனை அந்த பக்கத்து காபிர்கள், முஷ்ரிக்கீன்கள் பயன்படுத்தினார்கள். ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து கேள்வி செய்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு வருத்தத்தை விட இந்த மக்கள் தன்னை கேவலப்படுத்துவதும் தன்னை கேலி செய்வதும் மிக பாரமானதாக இருந்தது. எந்த அளவுக்கு கொண்டு சொன்னா, அபூ லஹபுடைய மனைவி உம்மு ஜமீல் என்று சொல்லக்கூடிய பெண் ஓடி வருகிறாள். யா முஹம்மத், மா அரா ஷைத்தானக இல்லா கத் தரகக், வந்து சொல்லுகிறாள், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய ஷைத்தான் நஊது பில்லாஹி மின்னா உம்மை கைவிட்டு விட்டான் என்று கேவலப்படுத்துகிறாள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான கவலை ஏற்படுகிறது, தாங்கிக் கொள்ள முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வஹி வருகிறது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குகிறான். வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா. வல்லுஹா, லுஹாவுடைய காலை நேரத்து மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா, இருள் நிறைந்த அந்த இரவு மீது சத்தியமாக, மா வத்தஅக ரப்புக வமா கலா, நபியே, உங்களுடைய ரப்பு இரட்சகன் உங்களை கைவிடவும் இல்லை, உங்களுடன் கோபிக்கவும் இல்லை என்று குர்ஆனுடைய ஆயத்து இறங்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷம் அடைகிறார்கள். கண்ணியமானவர்களே, நபியவர்களுக்கு ஏதும் நடக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய வஹி வருகிறது, அல்லாஹ் ஆறுதல் படுத்துகிறான். அப்படியான ஒரு நபியை, ஒரு ரசூலை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். அல்லாஹ் எங்களுக்கு நபியாக தந்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பாக்கியம் நிறைந்தவர்கள், அருள் நிறைந்தவர்கள், பரக்கத்துகளும் ஹைர்களும் உள்ளடக்கப்பட்டவர்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பு, நபி அவர்கள் பிறந்ததும் அபூ லஹபை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இஸ்லாத்துடைய விரோதி. அல்லாஹ் குர்ஆன்ல கூட அவனை சபித்திருக்கிறான். தப்பத் யதா அபீ லஹபி வதப். இந்த அபூ லஹபுடைய அடிமை பெண் தோய்பா என்று சொல்லக்கூடிய பெண் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த செய்தியை எடுத்துக்கொண்டு தன்னுடைய எஜமானிடத்தில் வந்து சொல்லுகிறாள், அப்துல்லாவுக்கு இன்று ஒரு ஆண் குழந்தை கிடைத்திருக்கிறது என்று சொல்லி. சுப்ஹானல்லாஹ், அவருடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வந்தது. அப்துல்லாவுக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைத்திருக்கிறதா? அந்த செய்தியை சொன்னதும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறான். சொன்னான், இன்றிலிருந்து
நீ விடுதலை செய்யப்பட்டு விட்டாய். கண்ணியமானவர்களே, ஈமான் இல்லை, மௌத்தாகும் பொழுது அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் செய்த செயல் என்ன தெரியுமா? அந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த செய்தியை சொல்லப்பட்டதும் அவருடைய உள்ளத்தில் வந்த சந்தோஷம், அதை வெளிப்படுத்தினான், தன்னுடைய அடிமையை உரிமை விட்டான். ஃபலம் யுضيعுல்லாஹு ذلك له. ரிவாயத்தில் வந்திருக்கிறது, அல்லாஹ் தஆலா அந்த சந்தோஷத்தை வீணாக்கவில்லை. அவன் மரணித்ததற்கு பின்னால் எந்த விரலை நீட்டி தன்னுடைய அடிமையை விடுதலை செய்தானோ அந்த விரல் ஊடாக அவனுக்கு நீர் புகட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புகாரியுடைய ரிவாயத். அந்த அளவுக்கு பாக்கியம் நிறைந்தவர்கள் தான் அருமை நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் அவர்களை ஏற்றிருக்கிறோம், அவர்களுடைய வாழ்க்கையை நம்பியிருக்கிறோம், அவருடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ விரும்புகிறோம். நாங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை முழுமையாக எடுத்து நடந்தால் என்ன பாக்கியம் வச்சிருப்பான் அல்லாஹு தஆலா. சுப்ஹானல்லாஹ். நபி அவர்கள் அல்லாஹ் அழகான தோற்றத்திலே அனுப்பினான், பிரகாசமுடையவர்கள், ஒளிமயமானவர்கள். எந்த அளவுக்கு சொன்னால் கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், மா ரஅய்து ஷைஅன் அஹ்ஸன மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அழகான எதையும் கண்டதில்லை. கஅன்ன ஷம்ஸ தஜ்ரி ஃபீ வஜ்ஹிஹி. சூரியன் அன்னாருடைய முகத்திலே ஓடுவதை போல இருக்கும், அவ்வளவு பிரகாசம். சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ஒரு முறை நான் என்னுடைய வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு என்னுடைய ஆடையை ஊசியினால் தைத்துக் கொண்டிருந்தேன். திடீரென்று விளக்கு அணைந்து விட்டது. என்னுடைய கையில் இருந்த ஊசியும் கீழே விழுந்து விட்டது. என்ன செய்வது என்று தடமாறிக் கொண்டிருக்கும் பொழுது நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ளே நுழைகிறார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஃபவல்லாஹி அல்லதி லா இலாஹ இல்லா ஹு. அல்லாஹ் மீது சத்தியமாக ரசூலுல்லாஹ் உள்ளே நுழைந்ததும் லகத் அதாஅத் அர்ஜா அல் ஹுஜரத்தி மின் நூரி வஜ்ஹிஹி. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்திலே இருந்து வெளிப்பட்ட அந்த ஒளியின் காரணமாக முழு அறையுமே வெளிச்சமாகியது. நான் அந்த விழுந்த அந்த ஊசியை எடுத்துக்கொண்டேன் நபியுடைய வெளிச்சத்தின் காரணமாக. அல்லாஹ் அவ்வளவு பிரகாசத்தையும் அழகையும் கொடுத்திருந்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரரே, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழகை குர்ஆன் பேசுகிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களை விட 2 மடங்கு அழகு கொடுக்கப்பட்டவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரரே, பெரியார்களே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். தன்னுடன் பேச வேண்டும் என்று 7 வானங்களையும் தாண்டி சிதறத்துல் முன்தஹா வரைக்கும் அழைத்து அந்த அற்புதமான மிஅராஜுடைய பயணத்தை ஏற்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகையை கிஃப்டாக கொடுத்து அனுப்பினான். அவ்வளவு கண்ணியமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் நானும் நீங்களும் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, கியாமத்துடைய நாள் பயங்கரமான நாள். யாருக்கும் உதவி செய்ய முடியாது, யாரும் யாரையும் பார்க்க மாட்டார்கள், உறவு முறை கிடையாது, நட்பு கிடையாது, கணவன் மனைவியின் தொடர்பு கிடையாது. யா நஃப்ஸி யா நஃப்ஸி, எனக்கு என்னவாகுமோ தெரியா இந்த மனிதன் ஒவ்வொருத்தரும் தத்தளித்துக் கொண்டிருப்பான். சூரியன் தலைக்கு மேலே நிறுத்தப்பட்டிருக்கும், தரை செம்பு தகடுகளாக மாற்றப்பட்டிருக்கும், மனிதர்கள் வியர்வியிலே மூழ்கிக் கொண்டிருப்பார்கள். என்ன செய்வது, யாரிடத்திலே போய் சிபாரிசு செய்வது என்றெல்லாம் மக்கள் தள்ளாடி கொண்டிருப்பார்கள். முழு மனித கோடி மக்களும் பேசிக் கொள்வார்கள். நாங்கள் இப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே போய் அல்லாஹ்விடத்திலே மன்றாட சொல்லுவோம் என்று சொல்லுவார்கள். முழு கோடி மக்களும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி புறப்பட்டு வருவார்கள். வந்து ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழுவார்கள். அந்த அபுல் பஷர், நீங்கள் தான் மனிதர்களுடைய தந்தை,
முதல் மனிதர் خلقك بيده அல்லாஹ் தன்னுடைய கரத்தால் உங்களை படைத்திருக்கிறான் என்று சொல்லி நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழுவார்கள், சொல்லுவார்கள். நபியே, அபுல் பஷர் அவர்களே, எங்களுடைய தந்தை அவர்களே, நாங்கள் இருக்கக்கூடிய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது, அல்லாஹ்விடத்திலே மன்றாடுங்கள் எங்களுக்காக வேண்டி சொன்ன நேரத்திலே அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவார்கள். இல்லை, நீங்கள் நூஹிடத்திலே போங்கள் அலைஹிஸ்ஸலாம். உடனே முழு கோடி மக்களும் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே வந்து அவரை புகழுவார்கள். அந்த அவ்வளவு ரசூல், நீங்கள் தான் ரசூல்மார்களிலே முதலாவது அனுப்பப்பட்டவர்கள் என்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழுவார்கள். அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யுங்கள். இல்லை, லாலஹா, நான் அதற்கு தகுதியானவன் அல்ல என்று சொல்லி அவர்களும் தப்பி விடுவார்கள், அல்லது அவர்களும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஒதுங்கி விடுவார்கள். இறுதியாக ஒவ்வொரு நபிமார்களும் ஏதோ ஒன்றை சொல்லி வந்திருக்கிறது. ஒவ்வொரு நபியிடத்திலையும் சொல்லுவார்கள், முழு கோடி மக்களும், எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் ஏதோ ஒன்றை சொல்லி தங்களிடம் தெரிவிப்பார்கள். இறுதியாக முழு மனித கோடி மக்களும் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஓடி வருவார்கள். வந்து சொல்லுவார்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள். சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பதில் வித்தியாசமாக இருக்கிறது. அனலஹா, நான் தான் அதுக்கு தகுதியானவன் என்று பொறுப்பெடுப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். ரப்புல் ஆலமீன் இடத்திலே செல்வார்கள். சென்று அல்லாஹ்வுக்கு முன்னால் சுஜூதிலே விழுந்து விடுவார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய கோபம் தணிந்துவிடும். அல்லாஹ்வுடைய கோபம் தணிந்துவிடும். அல்லாஹ் சொல்லுவான், யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக், உன் தலையை தூக்குங்கள். சல் துஅத, எதை கேட்டாலும் நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். இஷ்ஃபா துஷஃபா, நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள், சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை புகழுவார்கள், மக்களுக்காக அப்படி சிபாரிசு செய்வார்கள். அல்லாஹ் நபியுடைய அந்த சிபாரிசையை ஏற்றுக்கொள்கிறான். யாருமே கை கொடுக்காத அந்த சந்தர்ப்பத்தில் பயங்கரமான கியாமத்துடைய நாளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் எங்களுக்காக வேண்டி சிபாரிசு செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அப்படியான கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஞாபகம் ஊட்டிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, கியாம நாளிலே லிவாஉல் ஹம்த், புகழுக்குரிய கொடி ஒன்று இருக்கும். அந்த கொடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்திலே கொடுக்கப்படும். அதுக்கு பின்னால்தான் எல்லா மக்களும் இருப்பார்கள், எல்லா நபிமார்களும் இருப்பார்கள், எல்லா ரசூல்மார்களும் இருப்பார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உயர்த்திருக்கிறான். அந்த குஃபார்கள், குறைஷிகள் நபியுடைய அந்த நாமத்தை கூட இல்லாமலாக்க வேண்டும் முயற்சி செய்தார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இல்லை, வரஃபஅனா லக ذிக்ரக், நபியே உங்களுடைய பிரஸ்தாபத்தை உயர்த்திருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு முஸ்லிமும் நபியுடைய பெயரை சொல்லத்தான் வேணும். தொழுகையிலே சொல்ல வேண்டும், அஸானிலே சொல்ல வேண்டும், குத்பாக்களிலே சொல்லப்பட வேண்டும். ஒரு மனித இஸ்லாத்துக்குள்ளே வருவதாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொல்ல வேண்டும். அல்லாஹ் உயர்த்திருக்கிறான். அத்தஹியாத்திலே என்ன சொல்கிறோம்? அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஹிஜ்ரி 1400 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள், ஆயிரக்கணக்கான மைல் தூரத்துக்கு அப்பால் வாழ்ந்தவர்களை தொழுகையிலே முன்னிறுத்தி நாங்கள் சொல்லுகிறோம், அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு, நபியே உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், பரக்கத்தும் ஹைரும் உண்டாகட்டும் என்று ஒவ்வொரு தொழுகையாளியும் ஆணும் பெண்ணும் ஞாபகப்படுத்துகிறோம். அல்லாஹ் உயர்த்திருக்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏனைய நபிமார்களுக்கு இல்லாத பல சிறப்புகளை கொடுத்திருக்கிறான். ஒவ்வொரு நபியும் ஒவ்வொரு ரசூலும் உலகத்தில் அனுப்பப்பட்டவர்கள் எல்லோரும் ஒரு காலத்துக்கு மட்டும்தான் நபி, அல்லது ஒரு கோத்திரத்துக்கு மட்டும்தான் நபி. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், லூத் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். எல்லோரும்
ஒரு காலத்துக்கு மட்டும்தான் நபி. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தது சமூத் கோத்திரத்துக்கு மட்டும்தான். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் வந்தது ஆத் கோத்திரத்துக்கு மட்டும்தான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மதியன் வாசிகளுக்கு மட்டும்தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ், நபியே உங்களை முழு மனித சமுதாயத்துக்கும் ரசூலாக அனுப்பியிருக்கிறோம். குறிப்பிட்ட காலம் அல்ல, கியாமம் வரைக்கும், குறிப்பிட்ட கோத்திரம் அல்ல, எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தியிருக்கிறான். சகோதரர்களே, பெரியார்களே, அனுப்பப்பட்ட இறக்கப்பட்ட வேதம் முழு மனித சமுதாயத்துக்கும். இன் ஹுவ இல்லா ذிக்ரா லில் ஆலமீன், உலகத்தார்கள் அனைவருக்கும் ஞாபகமூட்டியாக அல் குர்ஆனை இறக்கியிருக்கிறோம் என்று பரிசுத்த குர்ஆன் சொல்லுகிறது. அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அப்படியான ஒரு ரசூலை, அப்படியான ஒரு நபியை தான் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கொடுத்த மிகப்பெரிய விசேஷம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கடைசி நபியாக அனுப்பியிருக்கிறான். காத்தமுன் நபியீன், குர்ஆன்ல சொல்லுகிறான், வலாக்கிர் ரசூலல்லாஹி வ காத்தமன் நபியீன், நபியுடைய அந்த வருகையை சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதராகவும் நபிமாருடைய இறுதியானவராகவும் இருக்கிறார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன ஆகிருல் அம்பியா, நான் நபிமார்களுக்கெல்லாம் இறுதியானவன். வ அன்தும் ஆகிருல் உமம், நீங்கள் சமுதாயத்திலே இறுதியான சமுதாயம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். வ அன காத்தமுன் நபியீன் லா நபிய பஅதி, நான் நபிமார்களுக்கெல்லாம் இறுதியானவன், எனக்கு பின்னால் நபி வரமாட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இறுதி நபித்துவத்தை பற்றி நாங்கள் அடிக்கடி ஞாபகமூட்ட வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நபி யாரும் வரமாட்டார்கள். ஏனென்றால் இறுதி நபித்துவத்துக்கு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் சவால் விடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. எமது நாட்டிலேயும் கூட அவ்வப்போது இறுதி நபித்துவத்துக்கு சவால் விடுக்கப்படுகிறது. எங்களுடைய ஈமானை பாதுகாப்பது மட்டுமல்ல, எங்களுடைய குழந்தையுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய பெண்களுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். எனக்கு முன்னால் ஏராளமான நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? கமதலி ரஜுலின் பனா பைத்தன், ஒரு மனிதன் ஒரு பெரிய ஒரு கோட்டையை, ஒரு வீட்டை கட்டுகிறான். அது அழகாக கட்டுகிறான், குறையில்லாமல் கட்டுகிறான். என்றாலும் இவனுடைய அந்த மாளிகையை கேள்விப்பட்டவர்கள் எல்லாம் அந்த மாளிகையை சுற்றி பார்க்க வருகிறார்கள். அந்த மாளிகையுடைய அழகை பற்றி ரசிக்கின்றார்கள், பூரிப்படைகின்றார்கள். என்றாலும் வந்தவர்கள் அனைவரும் சொல்லிவிட்டு போனார்கள், இந்த மாளிகை அழகாக இருக்கிறது. என்றாலும் ஒரு மூலையிலே, ஒரு ஓரப்பகுதியிலே ஒரு கல்லு மட்டும் வைக்கப்படாமல் இருக்கிறது. அந்த கல்லு வைக்கப்பட்டு விட்டால் இந்த வீட்டிலே, இந்த மாளிகையிலே எந்த குறையும் இல்லை. வந்தவர்கள் அனைவரும் சொல்லிக் கொண்டு போனார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅனல் லபினா வ அன காத்தமுன் நபியீன். எப்படி அந்த கல்லை வைத்து விட்டால் அந்த மாளிகையுடைய குறை தென்பட மாட்டாதோ, பூர்த்தியாகி விடுமோ, அதுபோலதான் நபிமார்களுக்கு எல்லாம் இறுதியாக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். என்னுடைய வருகையை கொண்டு நபிமாவுடைய வருகையை முற்றி பெற்று விட்டது. நான் தான் இறுதி நபி என்பதை அழகான உதாரணத்தை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, وَإِنَّهُ سَيَكُونُ فِي أُمَّتِي كَذَّابُونَ ثَلَاثُونَ சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எச்சரிக்கையாக இருங்கள். பின்னால் கிட்டத்தட்ட 30 தஜ்ஜால்கள், பொய்யர்கள் தோன்றுவார்கள். குல்லுஹும் யஸ்உமு அன்னஹு நபிய்யுன், ஒவ்வொருவரும் வாதிடுவார்கள், நான் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபி என்று வாதிடுவார்கள். வஅன காத்தமுன் நபியீன் லா நபிய பஅதி, எனவே நான் தான் நபிமார்களுக்கெல்லாம் இறுதியானவன், எனக்கு பின்னால் எந்த நபியும் வரமாட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் உலகத்திலே தோன்றிய நபிமார்கள் எல்லாம் இறுதியான நபியாக இருக்கிறார்கள். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இருக்கிறது. வனஸல்னா அலைக்கல் கிதாப திபியானன் லிகுல்லி ஷை, குர்ஆன் அது முழு விடயமும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையை பற்றி சொல்லும் பொழுது வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உங்களை நாங்கள் அகிலத்தார்கள் அனைவருக்கும் அருளாக பாக்கியமாக அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களோட மட்டுமல்ல ரஹ்மத்தாக நடந்தது. நபி அவர்களை நோவித்த காபிர்கள், அந்த குஃபார்கள் முஸ்ரிக்கீங்களோடும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணையாக இரக்கமாக நடந்திருக்கிறார்கள். ஃபத்ஹு மக்காவுடைய சந்தர்ப்பம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் அந்த மக்காவுடைய வெற்றி அன்று மக்காவுக்குள்ளே நுழைகின்றார்கள். முஸ்ரிக்கீங்கள் நினைத்துக் கொண்டார்களாம், பேசிக் கொண்டார்கள், இன்று முஸ்லிம்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களை பழிவாங்க போகின்றார்கள். ஏனென்றால் அவ்வளவு அநியாயம் செய்தார்கள் மக்காவுடைய காலத்திலே. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அழுகிய குடல்களை எடுத்து அவருடைய மேனியிலே போடுவார்கள். அவர்களை பைத்தியக்காரனை ஏசினார்கள், சூனியக்காரன் என்று சொன்னார்கள். இப்படியெல்லாம் நோவினை கொடுத்தவர்கள். இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் மக்காவுடைய வெற்றிக்காக வேண்டி ஃபத்ஹு மக்காவுடைய நேரத்திலே மக்காவுக்குள்ளே நுழையும் பொழுது குஃபார்கள் பேசிக் கொண்டார்கள், இன்று முஸ்லிம்கள் எங்களை பழிவாங்க இருக்கின்றார்கள் என்று சொல்லி. அதே நேரத்திலே சஅத் இப்னு உபாதா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவர் உரத்த குரலிலே சத்தமிட்டு சொல்கிறார், அல் யௌம் யௌமுல் மல்ஹமா, இன்றுதான் பழி தீர்க்கும் நாள், மாமிசங்களை வேட்டையாடும் நாள். அல் யௌம் அதல்லல்லாஹு குரைஷா, அல்லாஹ் இன்றைய நாளிலே குறைஷிகளை கேவலப்படுத்த இருக்கிறான் என்று சொல்லி சத்தமிட்டு சொல்லுகிறார். இவருடைய வார்த்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காதிலே விழுகிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தமிட்டு சொன்னார்கள், அல் யௌம் யௌமுல் மர்ஹமா, இல்லை, இன்று இரக்கம் காட்டக்கூடிய நாள், அன்பாக நடக்கக்கூடிய நாள். அல் யௌம் யுஇஸ்ஸுல்லாஹு குரைஷா, அல்லாஹ் குறைஷிகளை உயர்த்தும் நாள், கண்ணியப்படுத்தும் நாள். வயுஅவ்லிமுல் கஅபா, கஅபாவை கண்ணியப்படுத்தக்கூடிய நாள் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணையை வெளிப்படுத்தினார்கள். எந்த அளவுக்கு சொன்னால் அந்த குஃபார்களில் மிக முக்கியமானவர்கள் நபியுடைய இந்த நடத்தை, இந்த ரஹ்மத்தை, இந்த இரக்கத்தை கண்டு இஸ்லாத்துக்குள்ளே நுழைகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தார்கள் அனைவருக்கும் ரஹ்மத்தாக அருளாக அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு நாள் சந்தர்ப்பத்திலே ஒரு அன்சாரி சஹாபியுடைய தோட்டத்துக்கு செல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தோட்டத்தில் இருந்த ஒரு ஒட்டகம் அழுது கொண்டு நபியிடத்திலே வந்து முறைப்பாடு செய்கிறது, யா ரசூலல்லாஹ், என்னுடைய எஜமானன் என்னை கொண்டு நிறைய பயன் பெற்றுக் கொள்கிறான், அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறான், என்றாலும் எனக்குரிய கடமைகளிலே பொடுபோக்கு செய்கிறான், உரிய நேரத்திலே சாப்பாடு தருவதில்லை, எனக்கு ஓய்வு தருவதில்லை என்று முறைப்பாடு செய்கிறது. கண்ணீருடன் வந்து முறைப்பாடு செய்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டார்கள். மன் ரப்பு ஹாதல் ஜமல், இந்த ஒட்டகத்துக்கு சொந்தக்காரர் யார்? ஒரு அன்சாரி வாலிபர் வருகிறார், யா ரசூலல்லாஹ், இது என்னுடைய ஒட்டகம். கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஃபலா தத்தகில்லாஹ ஃபீ ஹாதிஹில் பஹீமா, வாய் பேச முடியாத இந்த மிருகத்துடைய விடயத்தில் அல்லாஹ்வை நீ பயப்பட மாட்டாயா என்று எச்சரிக்கை செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு கருணை நிறைந்தவர்கள் என்று சொன்னால், ஒட்டகம் கூட மிருகம் கூட தன்னுடைய பிரச்சனையை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே தீர்வு எடுத்துக் கொண்டது என்று சொன்னால், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு அகிலத்தார்களுக்கும், மனிதனுக்கு மட்டுமல்ல, மிருகங்கள், பறவைகள், செடி கொடிகள் எல்லாருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளாக ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமை இருந்தது, சஹாபாக்களை
யுத்தத்துக்கோ அல்லது தஅவாவுடைய அடிப்படையிலே அனுப்புவதாக இருந்தால், வெளியூர்களுக்கு அனுப்புவதாக இருந்தால் புத்திமதிகளை சொல்வார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான புத்திமதிதான், இதா சாஃபர்தும் ஃபில் ஹிஸ்பி, நீங்கள் மிருகங்களிலே பயணம் செய்து செல்லுவீர்கள். எனவே எந்த இடத்திலே பசுமையான புட்கள் தெரிபடுகிறதோ அந்த இடத்துக்கு சென்றால் வேகமாக செல்ல வேண்டாம். சுப்ஹானல்லாஹ், வேகமாக செல்ல வேண்டாம். அந்த மிருகங்களை அந்த இடத்திலே மேய விடுங்கள். அந்த மிருகங்கள் அந்த பசுமையான அந்த புட்கள் இருந்து சாப்பாடுகளை உட்கொள்வதற்காக வேண்டி நேரம் கொடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். நீங்கள் இரவு நேரத்திலே கடைசி பகுதியிலே ஒரு ஊரிலே தங்க வேண்டி ஏற்பட்டு விட்டால் நீங்கள் பாதைகளிலே தங்க வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் பாதைகளிலே தங்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் அது மிருகங்கள் நடமாறக்கூடிய இடம், விஷஜந்துக்கள் பூச்சி புழுக்கள் ஒதுங்கக்கூடிய இடம். அதனால் அந்த மிருகங்களுக்கோ பூச்சி புழுக்களுக்கோ நீங்கள் எந்த தொந்தரவும் கொடுக்காமல் நீங்கள் நல்ல முறையிலே ஒரு ஒதுக்குப்புறமாக நீங்கள் தங்கிக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அப்படியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நபியாக ரசூலாக அனுப்பியிருக்கிறான். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லுகிறான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுகிறது. அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்திலே ஒரு மனிதன் பிறந்தது முதல் மரணிக்கும் வரை எப்படி வாழ வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு நல்ல ஒரு வியாபாரியாக உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். சிறந்த தந்தையாக உலகத்திலே வாழ்ந்து காட்டிருக்கிறார்கள். சிறந்த கணவனாக உலகத்திலே வாழ்ந்து காண்டிருக்கிறார்கள். சிறந்த ஒரு உண்மையாளியாக நேர்மையான மனிதராக உலகத்திலே வாழ்ந்து காட்டிருக்கின்றார்கள். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு பாக்கியமாக தந்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நாம் அன்பு வைக்க வேண்டும், அவர்களை உள்ளத்திலே சுமக்க வேண்டும். ஒரு சஹாபி அவர் தோட்டத்திலே வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மகன் வந்து சொல்கிறார், என்னுடைய தந்தை அவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று வஃபாத்தாகி விட்டார்கள் என்று சொன்னதும், அந்த வஃபாத்துடைய மரண செய்தியை கேட்டதும் இரண்டு கைகளையும் ஏந்தி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார். யா அல்லாஹ், இதுவரை காலமாக அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமுகத்தை பார்த்து கொண்டிருந்தேன். இதற்கு பின்னால் அந்த பாக்கியத்தை இழந்து விட்டேன். எனவே அதற்கு பின்னால் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமுகத்தை பின்னால் யாரையும் நான் காணக்கூடாது, என்னுடைய பார்வையை எடுத்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே இறைந்துகிறார். அல்லாஹ் அவருடைய பார்வையை எடுத்து விட்டதாக ரிவாயத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, எனவேதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த வாழ்க்கையுடைய வெற்றிக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை தந்திருக்கிறான். அவர்களை ஒரு முன்மாதிரியாக வைத்திருக்கிறான். எனவே எமது வாழ்க்கையிலே ஒவ்வொரு கட்டத்திலேயும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை பின்பற்றி நடப்பதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களை பெற்று வளர்த்த எங்களுடைய பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், அந்த பலஸ்தீன மக்களை பாதுகாப்பாயாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் அநியாயம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ மேலான உன்னுடைய உதவியை கொடுத்துடுவாயாக. யா அல்லாஹ், அங்கே சிறார்கள் கஷ்டப்படுகின்றார்கள். யா அல்லாஹ், பெண்கள் துன்புறுத்தப்படுகின்றார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், உடைமைகளை இழந்து தவிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், உன்னுடைய உதவி இல்லாமல் யாருடைய உதவியும் அங்கே கிடையாது. யா அல்லாஹ், மேலான உன்னுடைய ரஹ்மத்தையும் உதவியும் கொடுத்துடுவாயாக. சுமூகமான நிலைமை ஏற்படுத்திடுவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் நோயினால் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அனைத்து நோயாளிகளுக்கும் மேலான ஷிஃபாவை கொடுத்துடுவாயாக, நல்ல சுகத்தை கொடுத்துடுவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்களை விட்டும் பிரிந்து மன்னரை வாழ்வை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அனைவருக்கும் யா அல்லாஹ் சொர்க்கத்துடைய வாழ்க்கையாக்கி கொடுத்துடுவாயாக. அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.